பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பேரணி செல்ல முயன்றவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் வாகனங்களில் ஏற்றியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய குரலகத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கேட்டு கோட்டையை நோக்கி பேரணி செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். முன்னதாகவே இவர்கள் போராட்டத்தை மேற்கொள்வார்கள் என்ற கிடைத்த தகவலின் அடிப்படையில காலை முதலே இந்த குரலகம் பகுதியில 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்ட நிலையில தற்பொழுது பிராட்வே பேருந்து நிலையத்துல பிற பகுதிகளிலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே வைத்து பேருந்து நிறுத்தத்திற்குள்ளே வைத்து தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். திருவிக மற்றும் ராயபுரம் மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தனியார் மையத்தை கைவிட வேண்டும், பழைய முறைப்படி தங்களை பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 148வது நாளாக போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் குரலகத்திலிருந்து நீதி கேட்டு கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். பிராட்வே பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தொடர் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தேர்தல் அறிக்கையில் கூறியதை தான் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளையின் படிப்பு செலவுக்கு கூட எங்களால் பணம் கொடுக்க முடியவில்லை என கூறி தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சாலையில் இருந்து எழுந்து மறுத்து தொடர்ந்து காவல்துறையுடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து குண்டுக்கட்டாகவும் வலுக்கட்டாயமாகவும் தற்பொழுது காவல்துறை கைது செய்து வரக்கூடிய நிலையில் ஒரு பெண் தூய்மை பணியாளர் தற்பொழுது மயக்கமடைந்திருக்கிறார். அவருக்கு சக தூய்மை பணியாளர்கள் தண்ணீர் தெளித்து அவரை தற்போது காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பிராட்வே பேருந்து நிலையத்துல மற்ற இடங்களிலிருந்து வேற யாராவது வருகிறார்களா, குரலகம் சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள்ல வேற யாரும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து இந்த சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறை குவிக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். குரலகத்தில் இருந்து கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறை தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறது. கைது செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தற்பொழுது அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்தது. அதற்கு பிறகாக சென்னையில பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில 148வது நாளாக தங்களுடைய வாழ்வாதார வேலைக்கு செல்லாமல் பணம் இல்லாமல் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பணி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் பிராட்வே குரலகம் முன்பாக போராட்டத்தில் நீதி கேட்டு பேரணி செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறை தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறது.